வணக்கம் மக்களே, இந்த காணொளியில் ஏஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் ஆல் கார்கோ டெர்மினல்ஸ் இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொளியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஸ் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இஷ்யூ சைஸ் மொத்தமாக இவங்க 54,71,101 ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. இஷ்யூ அமௌண்ட் 60.18 crores. இவங்க ஒரு ஷேருக்கு 110 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது. இது பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. அப்படின்னா இந்த 110 ருபீஸை முதலாம் தவணையாக 49.5 இதை அப்ளை பண்ணும்போதும் ரிமைனிங் இருக்க 60.5 ருபீஸை 1 ஆர் மோர் கால்ஸ்லேயும் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோவாக 3:7 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 7 ஃபுல்லி பெய்டு ஷேர் யாரெல்லாம் ரெக்கார்ட் டேட் படி வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் 3 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 20. ஸோ நவம்பர் 19 யாரெல்லாம் 7 ஃபுல்லி பெய்டு ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 3 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஓப்பன் டேட் நவம்பர் 28, க்ளோசிங் டேட் டிசம்பர் 15. ஸோ விருப்பம் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் யாராக இருந்தாலும் நவம்பர் 28லேருந்து 15 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டாக டிசம்பர் 10 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம்னு நினைக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை நவம்பர் 28லேருந்து டிசம்பர் 10க்குள்ளே ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று அந்த காசை எடுத்துக்கலாம். ஒருவேளை ரைட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டையும் விற்கலைன்னா அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டுக்கான காசு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா டிசம்பர் 10க்கு அப்புறம் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இருக்காது அவங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் டேட் டிசம்பர் 16 சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ ஷேர்ஸ் கிரெடிட் ஆகிருக்குங்கிறது டிசம்பர் 16 தெரிஞ்சிடும். இந்த லிஸ்டிங் டிசம்பர் 18 இருக்கும். நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா முதல்ல அவங்க ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ ஷேர்ஸ்க்கு அப்ளை பண்ண விரும்புகிறாங்களோ அத்தனை ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வாங்கணும். கூடவே ஒவ்வொரு ஷேருக்கும் 900 சேர்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எலிஜிபிள் கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும். ஆல் கார்கோ டெர்மினல்ஸோட ரைட்ஸ் இஷ்யூ டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். இஷ்யூ சைஸ் இவங்க மொத்தமாக 3,97,98,999 ஷேர்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. இஷ்யூ அமௌண்ட் 79.6 crores இருக்குது. இவங்க ஒரு ஷேருக்கு 20 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. இது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் பார்த்தீங்கன்னா பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ. அப்படின்னா அப்ளை பண்ணும்போது இந்த 20 ருபீஸில் 5 ருபீ மட்டும் அப்ளை பண்ணும்போது பண்ணால் போதும். ரிமைனிங் இருக்க 15 ருபீஸை வித்தின் 12 monthsக்குள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸை அவங்களே கம்பெனியே டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோன்னா 3:19 இருக்குது. அப்படின்னா 19 ஃபுல்லி பெய்டு ஷேர் யாரெல்லாம் ரெக்கார்ட் டேட் படி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 3 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் நவம்பர் 14. ஸோ லாஸ்ட் டே டு பை நவம்பர் 13 இருக்குது. யாரெல்லாம் ஃபுல்லி பெய்டு 19 ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் 3 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 19 வச்சுக்கிட்டாங்கன்னா ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கேல்குலேஷனுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் நவம்பர் 24. ஆஃபர் க்ளோசிங் டேட் டிசம்பர் 9. ஸோ விருப்பம் இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் நவம்பர் 24லேருந்து டிசம்பர் 9 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம்னு நினச்சாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆன் மார்க்கெட் ரினன்சியேஷனோட லாஸ்ட் டேட் டிசம்பர் 3 இருக்குது. ஸோ நவம்பர் 24லேருந்து டிசம்பர் 3க்குள்ளே அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை விற்று அதுக்கான காசை எடுத்துக்கலாம். டிசம்பர் 3க்கு அப்புறமா ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்காது. ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்
எலிஜிபிள் வந்து கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும். மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் பார்த்துடலாம். 2 விதமாக பண்ணலாம். ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட் மூலமாக போய் பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டை வந்து இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் போய் அந்த லிங்க்லேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இஷ்யூ, ஐபிஓ, எஃபிஓன்ற மாதிரி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே உங்கள் ப்ரொஃபைல்லையே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிபிஐடி, கிளைண்ட் ஐடி இது ரெண்டையும் கொடுக்கணும். உங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி வந்து எவ்வளோ எலிஜிபிளோ அதை வந்து காமிக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.